This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. So what is the 14th question is given? So what is given now? Sir, Tn equal to n and Tn equal to n. Super. Then what is the result? TP result. Sir. TP. Pth term. First question வந்து pth term. சரிங்களா? Sir. பார்க்கலாமா? Okay, sir. Solution. So then we know that formula. We know that nth term formula a plus n minus 1 into d. This is equation number 1. So given that mth term Tm equal to n. That means Tm oda meaning என்ன? A plus m minus 1 into d equal to n. This is equation number 2. Correct? Correct, sir. So next one, nth term. That means Tn equal to m. Therefore, a plus n minus 1 into d equal to m. This is equation number 3. ஓகேங்களா? Okay, sir. இப்போ அவன் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கேட்குறான் ஃபர்ஸ்ட் டேம் அண்டு நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக பீத் டேம் கேட்குறான். நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம் அண்டு டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எனி ப்ராப்ளம் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு நான் ஏவோட வேல்யூ என்ன டியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிடா கண்ணு? ஓகே சார். எதனாலனா அப்பதான் பீத் டேமோட வேல்யூ எக்ஸாக்ட்டா எழுத முடியாது. சரிங்களா? அதனால நான் வந்து ஏஓ டி கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? சார் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவல் பண்ண முடியுமா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா இருக்குது. சார் ஈக்குவல் பண்ண முடியாது. எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். ஈக்குவேஷன் 2யும் ஈக்குவேஷன் 3யும் என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஓகே சார். சொல்லுங்க என்ன நடக்குது சொல்லுங்க. a plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க ஈக்குவேஷன் 2. நான் ஃபர்ஸ்ட் இப்ப எழுதுறேன் ஈக்குவேஷன் 2 எழுதுறேன். d உள்ள மல்டிப்ளை பண்ணு. dm minus d mt minus t equal to n. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இங்க a plus nd minus d equal to m. m. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து n, செகண்ட் ஒன் வந்து m. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லியாச்சு. மைனஸ் பண்ண என்ன நடக்கும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். கரெக்டா கண்ணு? கரெக்ட் சார். அப்ப என்னாச்சு? சார் md minus nd equal to n minus m. Then t will take in common. m minus n equal to n minus m. d equal to n minus m divided by m minus n. Is correct? Correct sir. ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். a minus b divided by b minus a னா இதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா -1. ஆமா சார். நோட் பண்ணிக்கங்க. தெரியலனா நோட் பண்ணிக்கங்க, இல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நோட்னு சொல்லி சைடுல எழுதிக்கங்க. ஓகே சார். அப்ப இந்த டேர்ம் கட் பண்ணா d யோட வேல்யூ என்ன? d equal to -1. இது ஈக்குவேஷன் 4 னு வெச்சுங்க. 4 கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணலாம்? 3d யோ இல்ல 2d யோ அப்ளை பண்ணுங்க. எய்தர் 3 ஆர் 2 ல அப்ளை பண்ணுங்க. சரியாமா? ஓகே சார். அத அப்ளை பண்ணி a ஓட வேல்யூ என்ன வரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமாமா? ஓகே சார். சொல்லுமா. அது தேர்ட்ல அப்ளை பண்ணனுமா? தேர்ட்ல அப்ளை பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க.
A A plus n minus 1 into D minus 1 equal to M. கரெக்டா? ஆமாங்க சார். அப்ப A equal to என்னது? M. இந்த மைனஸ் 1 இங்க வந்து பிளஸ், அப்ப பிளஸ் n மைனஸ் 1. ஓகேவாமா? ஓகே சார். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. சரிங்களா? ஓகே சார். அப்ப நம்மளோட ஏம் என்ன? டியும் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறான்? டிபி கேக்குறான். டிபி ஃபார்முலா என்ன? A plus P minus 1 into D. ஏவோட வேல்யூ என்ன? சார் M plus N minus 1. பிளஸ் பியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ தெரியாது. அண்ட் டியோட வேல்யூ என்ன? Minus 1. அப்ப என்னாச்சு? m plus n minus 1 minus p minus into minus plus 1. Is correct? ஆமாம் சார். அப்ப plus 1 minus 1 is cancelled. Therefore m plus n minus p. அப்ப TP வேல்யூ டைரக்ட்டா நமக்கு என்ன கிடைக்குது? இந்த டைம் கிடைக்குது. ஓகேங்களா? ஆமாம். ஓகே சார். செகண்ட் क्वेश्चन ட்ரை பண்ணீங்களா இல்ல நான் போட்டுங்களா? சார் நான் போடுறேன் சார். ஒரே நிமிஷம். சார் என்னமா? சொல்லணுமா? இல்ல நீங்க சார் போட்டுருங்க. ஆன்சர் வந்து 0. எப்படி போட்டீங்க செக் பண்ணுங்க. சார் AM plus N, I mean TM plus N. இல்ல ஓகே. எப்படி போட்டீங்கன்னா TM plus n ஓட ஃபார்முலா போட்டுக்கீங்க. அப்ப A ஆமாம் plus சார். M plus N minus 1 into D. ம். A and D ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். A ஓட வேல்யூ என்ன? M plus N minus 1 ம். and D ஓட வேல்யூ minus 1. ம். சூப்பர் மேம். வெரி குட். சரி ஓகே. ஆன்சர் வந்து 0. சோ டவுட் இருந்ததா கண்ணா? இல்ல சார். இல்ல. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்றீங்களா?